கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேர் கைது. விசைப்படகையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்ததால் அதிர்ச்சி. திராவிட மாடல் என்றாலே ஆதிக்கவாதிகளுக்கும் அவர்களின் அடிமைகளுக்கும் எரிவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். திமுக என்ற ஆலமரத்தை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது என்றும் திட்டவட்டம். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வருகை. தொகுதி பங்கீடு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச திட்டம். சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என திருமாவளவன் காட்டமான விமர்சனம். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்ற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என உறுதி. தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டும். தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டணிகள் வந்தாலும் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என செல்லூர் ராஜு திட்டவட்டம். கட்சி தொடங்கிய சினிமா நடிகர்கள் எம்ஜிஆர் புகழ் பாடுவதாகவும் விஜய் மீது சாடல். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் மூலம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பது அம்பலம். 495 வாக்குச்சாவடிகளில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அனைவருமே இறந்தவர்கள் என்ற தகவலால் சந்தேகம். வரும் 27, 28ஆம் தேதிகளில் வாக்காளர் பட்டியல் பெயர் திருத்த பணிகளுக்கான சிறப்பு முகாம்கள். 75,000 வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறை தொடர்பாக அமைச்சர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி. ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாக ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. நாகர்கோவிலில் களை கட்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம். வண்ண வண்ண விளக்குகளால் தேவாலயங்களில் அலங்காரம். வரைவு வாக்காளர் பட்டியலில் மாபெரும் குளறுபடிகள். தேர்தல் ஆணையம் மோசமாக நடந்துள்ளதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. சிபிஐ அமலாக்கத்துறையை ஆயுதம் போல் பயன்படுத்துகிறது மோடி அரசு. பாஜக ஆதரவாளர்கள் மீது ஒரு வழக்கு கூட இல்லை என்றும் ராகுல் காந்தி விமர்சனம். இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நியாயமற்றது. நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர் திடீர் எதிர்ப்பு. எப்ஸ்டீன் பாலியல் ஃபைல்களில் இருந்து மாயமான ட்ரம்பின் புகைப்படங்கள். ஜனநாயக கட்சியின் கடும் எதிர்ப்பால் மீண்டும் சேர்த்தது அமெரிக்க நீதித்துறை. இலங்கை கிளிநொச்சிக்கு படையெடுக்கும் வெளிநாட்டு பறவைகள். பூநாரைகளை காண ஆர்வம் காட்டும் சுற்றுலா பயணிகள். பராசக்தி திரைப்படத்தின் ரிலீஸ் தேதியில் மாற்றம். ஜனவரி 10ஆம் தேதியே வெளியாகும் என அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.